ஏனுங்க, சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச எங்க அம்மா செய்ற இட்லி பொடி ரெசிபி தாங்க இன்னைக்கு உங்களுக்காக செய்ய போறேன். ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லா சூப்பர் டேஸ்டியா இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிச்சு சாப்பிடுவாங்க. கட்டாயம் ட்ரை பண்ணணுங்க. என்னென்ன பொருள் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயிலா மென்ஷன் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு டம்ளர் சின்ன டம்ளர் அளவுக்கு தான் நான் எல்லா பொருளுமே எடுத்திருக்கேன். ஸோ இரும்பு வடக்கல்ல வந்து 1 டம்ளர் அரிசி நல்லா சிம்மிலே வச்சு நல்லா வறுத்து, ஒவ்வொரு பொருளும் தனித்தனியா வறுத்து ஆற வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து எள்ளு, அதுக்கப்புறம் வந்து உளுந்து, அதுக்கப்புறம் வந்து நிலக்கடலை, அப்புறம் பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் துவரம் பருப்பும், கொள்ளும் மட்டும் இந்த டம்ளர்ல அரை அரை வாசி தான் எடுத்திருக்கேன். அதான் மெஷர்மெண்ட் எங்க அம்மா சொன்னது. என்ன காரணம்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் அதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. வரமிளகா 4 கருவேப்பிலை. வரமிளகா பாப்பாவும் சாப்பிடணுன்றதுக்காக நான் கம்மியா போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணா எச்சா கூட போட்டுக்கலாம். ஆற வைக்கும்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு போடணும். அரைக்க போம்போது நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். போட்டு நல்லா அரைச்சு நல்லா பொடியா அரைச்சிட்டு, பேப்பர்லேயோ இல்ல தட்டுலேயோ ஃபேன் காத்துல ஒரு 1/2 டே நல்லா ஆற விட்டு, அதுக்கப்புறம் வந்து ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு 2 வரமிளகாவையும் போட்டு வச்சுட்டிங்கன்னா 6 மாசத்துக்கு கெடவே கெடாது. ரொம்ப 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 நல்லாயிருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.